ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். நாம் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் தினமும் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத வரிசையாக இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எழுந்திரி அப்படிங்கிறத கெட் அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா முகத்தை கழுவு அப்படிங்கிறத வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முகத்தை தொட அப்படிங்கிறத வைப் யுவர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பல்ல விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பிரஷ் யுவர் டீத் அப்படின்னு சொல்லலாம். சிக்ஸ்த் ஒன், குளி அப்படிங்கிறத டேக் அ பாத் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ட்ரெஸ் போடு அப்படிங்கிறத கெட் ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தலைய சீவு அப்படிங்கிறத கோம்ப் யுவர் ஹேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சாப்பிடு அப்படிங்கிறத மார்னிங் சொல்றப்ப ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். இதுவே நீங்க லஞ்ச் டைம் சொல்லும்போது ஹாவ் அ லஞ்ச். இதே நீங்க நைட்டுக்கு சொல்லும்போது ஹாவ் டின்னர். ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட், ஹாவ் லஞ்ச், ஹாவ் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாப்பாடு தயார் பண்ணு அப்படிங்கிறத காலையில சொல்லும்போது மேக் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் சொல்லும்போது மேக் லஞ்ச், நைட்டுக்கு சொல்லும்போது மேக் லஞ்ச், மேக் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாப்பாடை பரிமாறு அப்படிங்கிறத சொல்றதுக்கு சர்வ் த ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வீட்டை பெருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்வீப் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரூமை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கிளீன் த ரூம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தூசியெல்லாம் தட்டு இல்லைன்னா தூசியெல்லாம் தொட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு டஸ்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது குப்பையை தூக்கி போடு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா டேக் அவுட் த கார்பேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பாத்திரங்களை எல்லாம் கழுவு அப்படிங்கிறத வாஷ் த டிஷஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது துணியை துவ அப்படிங்கிறத டூ த லாண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி துணியை காய போடு அப்படிங்கிறதுக்கு ஹங் அவுட் த கிளாத்ஸ் அல்லது ஹங் அவுட் த லாண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது துணியை அயன் பண்ணு அப்படிங்கிறத அயன் த கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி துணியை மடி அப்படின்னு சொல்றதுக்கு ஃபோல்டு த க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், செடிக்கு தண்ணி ஊத்து அப்படிங்கிறத வாட்டர் த பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வீட்டில் பூனை இல்லைன்னா நாய் வளர்க்குறோம் அப்படின்னா நாய்க்கு சாப்பாடு வை அப்படிங்கிறத ஃபீட் த டாக் அப்படின்னு சொல்லலாம். பூனைக்கு சாப்பாடு வை அப்படின்னு சொல்றத ஃபீட் த கேட் அப்படின்னு சொல்லலாம். கெட் ரெடி தயாராகு இல்லைன்னா ரெடியாகு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன்னோட பொருட்கள் எல்லாம் எடுத்து வை அப்படிங்கிறத பேக் யுவர் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பசங்களை போய் படி அப்படிங்கிறத கோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி போய் விளையாடு அப்படின்னு சொல்றதுக்கு கோ அண்ட் பிளே அப்படின்னு சொல்லலாம். உன்னோட ஹோம்ஒர்க்கை பண்ணு அப்படிங்கிறதுக்கு டூ யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், தூங்க போ அப்படிங்கிறத கோ டு பெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.